அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் மக்களுக்குரிய பாதுகாப்பை நிர்ணயம் செய்து ஒவ்வொரு ஆட்சி அமைப்பிலுமே முழுமைப்படுத்தி இருக்கின்றது. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்திருக்கின்றது. இன்றைக்கும் ஒவ்வொரு மக்களுடைய வேண்டுகோளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்பதற்குரிய கோரிக்கையாக எழுச்சி போராட்டங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது குழந்தைகளுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய பாதுகாப்பு, அனைத்து தொழில் வளங்களுடைய பாதுகாப்பு, வியாபார சங்கங்களுடைய பாதுகாப்பு, கூலி தொழிலாளி மக்களுடைய பாதுகாப்பு, செவிலியர்களுடைய பாதுகாப்பு, மருத்துவர்களுடைய பாதுகாப்பு, காவலர்களுடைய பாதுகாப்பு, வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு, நீதிபதிகளுடைய பாதுகாப்பு, அனைத்து மக்களுடைய பாதுகாப்பை முழுமையாக நிர்ணயம் செய்து ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக அமைக்கப்படும். இன்றைக்கும் எத்தனையோ கோவில்கள் இடிக்கப்பட்டு மக்களுடைய நம்பிக்கையே இந்த தீய சக்தியினுடைய ஆட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அனைத்துக்குமே முழுமையாக அதற்குரிய தீர்வு கண்டிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது இடிக்கப்பட்ட கோவில்களுக்கு முழுமையாக புதுப்பித்து கொடுக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் ஏற்படுத்தப்படும். சென்னையில் வாழ்கின்ற அம்மக்களுக்குரிய இன்றைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனை என்பது அந்த மழை தண்ணீரால் பாதிக்கப்பட்டு சாக்கடை நீரும் மழை தண்ணீரும் குடிதண்ணீரும் ஒரு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தக்கூடிய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைப்பதற்குரிய நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் ஆட்சி அமைக்கும் போது நம்மளுடைய மாண்புமிகு எடப்பாடியுடைய ஆட்சி ஒரு முழுமையாக முதன்மை கோரிக்கையாக அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும். அதற்கு முழுமையாக தீர்வு எடுக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தப்பட்டு ஒவ்வொரு இடங்களிலுமே முழுமையாக கால்வாய்கள் அமைக்கப்பட்டு அந்த தண்ணீர் முழுமையாக வெளியேற்றுவதற்குரிய பாதைகள் ஏற்படுத்தப்படும். இன்றைக்கு ஒரு முழுமை பெறாத வனவாசத்தை கொடுத்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது கடைசி கால ஆட்சி என்பதை மக்கள் ஒரு தீர்மானமாக அங்கீகரித்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக ஒவ்வொரு பதிவுகளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அமைகின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்காக ஒரு நம்பிக்கையோட மக்களோட நாமும் சேர்ந்து காத்திருக்கின்றோம். நன்றி மக்களே.